குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்த குகன்வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 26/6/2025 வியாழக்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு ஆணி மாதம் 12ஆம் நாள் உத்தராயணம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 5:55க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று மாலை 3:22 வரை பிரதமை, பின்பு த்விதியை. நட்சத்திரம் இன்று காலை 10:44 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று அதிகாலை 4:19 வரை விருத்தி, பின்பு துருவம். கரணம் இன்று அதிகாலை 4:11 வரை கிமிஸ்துக்கினம், பின்பு மாலை 3:22 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:54 வரை சித்தயோகம், பின்பு காலை 10:44 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 10:44 வரை அனுஷம், பின்பு கேட்டை. நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. சந்திராஷ்டமம் உடைய ராசி விருச்சக ராசி. காலை 10:44 வரை அனுஷம், பின்பு கேட்டை. இன்றைய நாளுக்கான பண்டிகை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ பெரியாழ்வார் விழா தொடக்கம். ஸ்ரீ பெரும்புதூர் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உடையவர் கூட புறப்பாடு. சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் தெப்ப உற்சவம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட மன சஞ்சலமாக்கலும். விரதாதி விசேஷங்கள், சந்திர தரிசனம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? மந்திரம் ஜபிக்க உகந்த நாள். தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்க நல்ல நாள். உழவு மாடுகளை வாங்குவதற்கு ஏற்ற நாள். கிணறு வெட்ட சாதகமான நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 1:24 முதல் காலை 3:08 வரை மேஷ லக்னம். 3:09 முதல் 5:11 வரை ரிஷப லக்னம். காலை 5:12 முதல் 7:26 வரை மிதுன லக்னம். காலை 7:27 முதல் 9:34 வரை கடக லக்னம். 9:35 முதல் காலை 11:36 வரை சிம்ம லக்னம். 11:37 முதல் 1:36 வரை கன்னி லக்னம். 1:37 முதல் 3:42 வரை துலாம் லக்னம். மாலை 3:43 முதல் 5:53 வரை விருச்சக லக்னம். 5:54 முதல் இரவு 8:01 வரை தனுசு லக்னம். 8:02 முதல் 9:55 வரை மகர லக்னம். இரவு 9:56 முதல் 11:38 வரை கும்ப லக்னம். இரவு 11:39 முதல் காலை 1:19 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். ஸ்ரீ குரு பகவானுடைய அனுக்கிரகம் வேண்டி வழிபடுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. குருவருளே திருவருள்.
குரு பகவானுக்குண்டான தானியம் கொண்டைக்கடலை. குரு பகவானுடைய பார்வையானது 1, 5, 9ஆம் பார்வைப்படும் பொழுது 12 ராசிக்காரர்களுக்கும் அவர்களுடைய சுய ஜாதகத்திலும் மற்றும் கோச்சாரத்தினுடைய அமைப்பின்படியும் சில சுப பலன்கள் கிடைக்கும். தெய்வ அருளை பரிபூரணமாக பெறுவதற்கான பார்வை இவை. குரு பகவான் எங்கு இருக்கிறாரோ அந்த இடம் சுபம். பெரியவர்களுடைய நல்ல ஆசி உங்களுக்கு கிடைக்க பெற்றோர்களிடத்தில் ஆசி பெறுவது நல்லது. குரு கடாட்சம் பரிபூரணம். 27 நட்சத்திரக்காரர்களும் ஸ்ரீ குரு பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஓம் விருஷபத் வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, பிற்பகல் 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசி உங்களுக்கு சித்திக்கட்டும். உங்களுடைய சுய வேலைகள் எதெல்லாம் செய்ய நினைக்கிறீர்களோ அதிலெல்லாம் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் பிறக்கும். தன்னம்பிக்கை உணர்வூட்ட விஷயங்கள் மனதில் உருவாகும். நல்ல உணர்வு பூர்வமாக இருப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவும் நல்ல சிந்தனையும் அதிகரிக்கும் நாள் மேஷராசி அன்பர்களே. குரு கடாட்சம் பெற வழிபடுங்கள். சூரிய பகவானோடு குரு பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. சுகஸ்தானாதிபதி உங்களுக்கு முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர பாவகத்தில். உடன் பிறந்தவர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். முக்கியமான விஷயங்களை முக்கியத்துவம் கொடுத்தே செய்வீர்கள். அதனுடைய தன்மைகள், அதனுடைய நிலைப்பாடுகள் முழுமையாகவே கிடைக்கும். அரசாங்கத்தினுடைய ஆதரவு நிச்சயம் கைகூடி வரும். வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். பல நன்மைகள் பிறக்கும் நாள். எதிர்பார்க்கக்கூடிய ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம். அரசாங்கத்தினால் வரக்கூடிய சில சலுகைகள் கிடைக்கும். சாதனை புரிபவர்களுக்கு பரிசுகள், விருதுகள் கிடைக்கலாம். சூரிய பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருப்பதால் தந்தை வழியில் சொத்துக்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். தெய்வ அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்குவீர்கள். கிரகங்களினுடைய சேர்க்கை உங்களுக்கு பல சிறப்புகளை தரப்போகிறது. எதிர்பாராத தன வரவுகள் கிடைக்கும். அது உங்களுக்கு திருப்தியை தரும். பொருளாதார ஏற்றங்கள் பிறக்கும். சாதகம் நிறைந்த நாள். வியாபாரம் விறுவிறுப்படையும், சூடு பிடிக்கும். பொருளாதாரத்தில் இருந்த ஏற்றங்கள் அதிகரிக்கும். பல நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இந்த நாள் இருக்கிறது. மேஷராசி அன்பர்கள் எதையும் சிந்தித்து செய்வீர்கள். நண்பர்களிடத்தில் நல்ல ஒரு வட்டாரம் அதிகரிக்கும். நல்ல விஷயங்கள் உங்களை கேட்டே செய்வார்கள். மற்றவர்களுக்கு யோசனைகள் இருந்தாலும் சில யோசனைகள் நீங்களே வழங்குவீர்கள். மற்றவர்களுக்காக தன்னை ஈடுபடுத்தி அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய தியாக குணம் கொண்டவர்கள், கருணை உள்ளம் கொண்டவர்கள். நல்ல குணம், இறை சக்தி உங்களுக்கிடம் அதிகரிக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு தகவல் தொடர்பு துறைகளில் புதிய நல் வாய்ப்புகள் ஏற்பட போகிறது. பேச்சுக்களினால் சில நன்மைகள் வரும். எந்த இடத்தில் பேசினால் காரியம் நடக்குமோ அந்த வகையில் சாதுரியமாக பேசி சாதித்துக் கொள்வீர்கள். நல்ல மனம், நல்ல குணம் உங்களிடம் வெளிப்பட போகிறது. மூத்த அதிகாரிகள், உயர்ந்த
துறைகளில் இருப்பவர்கள் கௌரவ தலைவர்களிடம், அரசாங்க துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். அரசியல் வட்டாரத்தில் கொடிக்கட்டி பரப்பீர்கள். உங்களுடைய பேச்சு கோட்டை வரை செல்லும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். கௌரவ தலைவர்களாக நீங்கள் வரக்கூடும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலைகள் உங்களுக்கு அமைய போகிறது மேஷராசி அன்பர்களே. சூரிய பகவானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கிறது. குடும்பத்தில் இது நாள் வரையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், கடன் பற்றிய பய உணர்வுகள் தீரப்போகிறது. வரவேண்டிய பணம் கை சரியான விதத்தில் கிடைக்கும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். வருமானம் அதிகரிப்பதால் உங்களுடைய வாழ்க்கை நிலையை நல்ல விதமாக கொண்டு வருவீர்கள். நல்ல சுபிக்ஷமும் நல்ல ஏற்றங்களும் உண்டாகும். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராக்கும். மிகுந்த மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். வேலைக்கு செல்லக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு நல்ல ஆதரவுகள் பிறக்க போகிறது. ரிப்பீட். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு மற்ற உத்தியோகஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இல்லத்தரசிகள் வீட்டை நல்ல விதமாக ஆளுமை செய்வீர்கள். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு உண்டு, மரியாதை உண்டு. உங்களுடைய பேச்சுக்களை பிள்ளைகள் கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. நீங்களே அவர்களுக்கு குருவாக இருந்து வழிநடத்தப் போகிறீர்கள். எதையும் உங்களை கேட்டு செய்வார்கள். உங்களுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது. அப்படியே கேட்டு ஒழுக்கத்தோடு இருப்பதால் உங்களுக்கு பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு உறவு இருக்கும். நல்ல மன நிம்மதி இருக்கும். பெற்ற பிள்ளைகளினால் சந்தோஷம் அடைவீர்கள். ஆனந்தம் அடையக்கூடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நல்ல சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கிறது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிலருடைய ஆதரவு கிடைக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். நல் வரவுகள் அதிகரிக்கும். சாதகமான நாள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள் விலகும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். தந்தையின் முகாந்திரமாக சில நன்மைகள் பிறக்கும். எதிர்பார்த்த பணவரவுக்கு தாராள இடமுண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசி கிட்டட்டும். வியாழக்கிழமை தினம் 2ஆம் வீட்டில் சூரிய பகவான், குரு பகவான், சந்திர பகவான். குரு பகவான் உங்களுக்கு வாக்குஸ்தான தனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் என்பவர் புத்திரகாரகன், பிள்ளைகளுக்கு உண்டான அதிபதி அவர். குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு குடும்பத்தில் நல்ல விசேஷங்கள் நடக்கும். சீமந்தம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் உண்டாக்கும். வீட்டிற்கு தேவையான அனைத்து நன்மைகளும் நல்ல விஷயங்களும் வரக்கூடும். எதிர்பாராத வகையில் தன வரவுகள் அதிகரிக்கும் நாள். எதிர்பார்த்த இடத்தில் பண வரவு கிடைக்கும். கொடுத்த பணம் மீண்டும் கிடைக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல பேர் புகழ் அதிகம் உண்டாகும். அந்தஸ்து கைகூடி வரும் நாள். புதிய விஷயங்களை ஆராய்ந்து செய்வீர்கள். வியாபார போக்கு திருப்தியை தரும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நல்ல நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் உங்களை நாடி வரும். வீட்டை பராமரிப்பீர்கள். அழகு சாதன பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்களை நீங்களே சீர்படுத்திக் கொள்வீர்கள். தோற்றப்பொலிவில் நல்ல முன்னேற்றங்களும் அழகும் வசீகரமும் உண்டாக்கும். பார்ப்பதற்கே நல்ல ஒரு ரம்யமாக இருப்பீர்கள். உங்களை பார்த்தவர்கள் பார்த்து கொண்டே இருப்பார்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு பேச்சும் சரி, அவர்களுடைய செயல்களினாலும் நன்மைகள் பிறக்கப் போகிறது. யாருக்காக எதை செய்கிறேன் என்பதை அவ்வப்போது உணர்ந்து கொள்ளுங்கள். கண்மூடித்தனமாக எந்த காரியத்திலும் இறங்க வேண்டாம். பயனற்ற விவாத போக்கை தவிர்க்க வேண்டாம். செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தினால் நல்லது. தேவைக்காக செலவு செய்கிறேன் என்றாலும் அந்த தேவைகள் எப்படிப்பட்டது, அவசரமானதா இல்ல நிதானமாக செய்து கொள்ளலாமா என்கிற புரிதல் வேண்டும். கடன் வாங்கி எந்த செலவுகளையும் செய்யாதீர்கள். கடன் வாங்கி எதையும் பராமரிக்காதீர்கள். கடனற்ற வாழ்க்கையை பெறுவதே நல்லது. கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினானாம் இலங்கை வேந்தன். ஆக கடன் இல்லாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். தெய்வ வழிபாடுதலை செய்யலாம். குரு கடாட்சம் பெறுங்கள். அப்பொழுது உங்களுக்கு தனம் அதிகரிக்கும். குரு பகவான் தனகாரகனும் கூட. தங்க நகைக்கு சொந்தக்காரர், அதிபதி. குரு பகவானை எவ்வளவு வழிபடுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். வீட்டில் தங்க நகை சேர வேண்டுமானால் குரு ஓரையில் குரு பகவானுக்கான மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். அப்படி செய்பவர்களுக்கு தங்க வரவு அதிகரிக்கும். எப்பொழுதும் நிரந்தரமாக மகாலட்சுமி உங்கள் வீட்டில் நித்திய வாசம் செய்வாள். மனதளவில் புதுவிதமான கண்ணோட்டங்கள் பிறக்கும். களிப்பு நிறைந்த நாள். எதிர்பார்த்தபடி நன்மைகள் அதிகரிக்கும் நாள். ஒவ்வொரு பொருளையும் உணர்ந்து வாங்குவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி கொண்டாட்டம் அதிகரிக்கும். வாகன பழுதுகளை சரிப்படுத்துவீர்கள். புதியவர்களுடைய ஆதரவின் மூலம்
புதிய விசேஷங்கள், புதிய வியாபாரம் தொடர்பாக சில ஒப்பந்தங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு சுமூகமான நாளாகத்தான் இருக்கிறது. பொருள் வரவு அதிகரிப்பதால் எடுத்த வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள், சேர்ப்பீர்கள். செல்வ சேர்க்கைக்கு உண்டான அமைப்பும் இருக்கிறது. தாராள மனம் படைத்தவர்கள், நல்ல குணம் உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. பெரியவர்களுடைய அருளாசியோடு வேலைகளை செய்யுங்கள். பெற்றவர்களிடத்தில் ஆசி பெற்று செல்வது நல்லது. உங்களுடைய பெற்றோர்கள் எந்த அளவிற்கு மனதை குளிர்விக்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வேலை, வியாபாரம், தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் பிரகாசிப்பீர்கள். சூரிய பகவான் தந்தையின் முகாந்திரமாகவும் தாயின் வழியிலும் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். சொத்துக்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் கிட்டும். நல்ல ஒரு ஆபரணத்தை வாங்கி மகிழ்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும், அறிமுகம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும், திருப்திகரமாக உணர்வீர்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமை நிறைந்த நாள். பொருள் வரவு உண்டு, பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும், மனதில் எண்ணங்கள் உண்டாகும். இந்த நாள் ஏற்றங்கள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு கிடைக்கட்டும். எண்ணத்தில் எப்பொழுதும் சிறிய அளவிலாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் மனதில் தோன்றலாம். எண்ணப்போக்கு உங்களுக்கு சீராக அமையும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சுக்களில் நிதானம் மிக அதிகமாக இருக்க வேண்டும். பார்த்துக் கொள்ளலாம், வைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் இருக்கக்கூடாது. புதன் பகவான் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் பகை பெற்று இருக்கிறார். ஆக பேசக்கூடிய விஷயங்களில் எப்பொழுதும் நிதானமாகவே இருங்கள். புதன் பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கிறார். ராசியில் சூரிய பகவான் குரு பகவானோடு சந்திர பகவானுடைய சஞ்சாரம், கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகியுள்ளது. 2ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியிலும், உங்கள் ராசி அதிபதி புதன் பகவான் 2ஆம் வீட்டிலும் இருக்கிறார். 3ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ராசியில் சூரிய பகவான். ஆகவே இந்த நாள் மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய அதிபதி பலம் பெற வேண்டுமானால் மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும். ஸ்ரீ சத்யநாராயணரை, ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை எப்பொழுதும் வழிபடுவது நல்லது. பெருமாள் மந்திரம் உங்களுக்கு தோன்றும் போதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஹரி ஓம் நாராயணா, ஹரி ஓம் நாராயணா, ஹரி ஓம் கோவிந்தா, ஹரி ஓம் கிருஷ்ணா, ஹரி ஓம் திரிவிக்ரமா, ஹரி ஓம் ரிஷிகேசா. இப்படி மாதவாய நமக, கேசவாய நமக, விக்ரமாய நமக, திரிவிக்ரமாய நமக என்று உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மகாவிஷ்ணுனுடைய மந்திரத்தை, நாமத்தை ஜபித்துக் கொண்டே இருக்கலாம். அப்படி எதுவுமே தெரியாதவர்கள் ராம 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 என்ற ராம மந்திரத்தை பாராயணம் செய்தாலும் உச்சரித்தாலும் நல்லது, கணக்கே கிடையாது. உங்களால் எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ அந்த ராம நாமத்தையும் மந்திரத்தையும் சொல்லலாம். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ர நாமத்தினுடைய முழுமையான நிலையை 3 வரிகளில் நீங்கள் சொல்லலாம். அதை 3 முறை உச்சரிக்க வேண்டும். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துல்யம் ராமநாம வராணன் என்று 3 முறை உச்சரிப்பது விசேஷம். அப்படி உச்சரிப்பவர்களுக்கு காக்கும் கடவுள் திருமாலுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். சூரிய சந்திர பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். குரு கடாட்சம் வரும். மாணவர்களுக்கு படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும். வேலைக்காக வெளியூர் செல்பவர்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள். அவசர கதியில் நீங்கள் எந்த வண்டியையும் பிடிக்காதீர்கள். ஊருக்கு செல்கிறீர்கள் என்றால் ஒரு சில மணி நேரத்திற்கு முன்னதாகவே செல்ல வேண்டும். திட்டமிட்டு காரியங்கள் நகர்த்த வேண்டிய நாள். எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அலட்சியம் காட்ட வேண்டாம். வியாபார போக்கில் முதலீடுகளில் எண்ணியபடி வேலைகள் நடக்குமா என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டு செய்தால் நல்லது. ஒரு குருட்டுத்தனமாக எதிலும் காரியத்தில் ஈடுபடாதீர்கள். உங்களை பற்றி நீங்கள் தற்பெருமையாக பேசுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். உங்களை பற்றி மற்றவர்கள் தான் பேச வேண்டுமே தவிர நீங்களே பேசிக்கொள்ளக் கூடாது. அது மற்றவர்களுக்கு சில நேரம் சலிப்பை கொடுத்துவிடும். உத்தியோகத்தில் பொறுப்புகளும் நல்ல உழைப்புகளும் அதிகரிக்கும். பிறர் பார்க்க வேண்டிய வேலை நீங்களே செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் அனுசரித்து சென்றால் நல்லது. மூத்த அதிகாரிகள், கௌரவ தலைவர்களிடத்தில் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதையும் பேசாதீர்கள்.
மனதில் பக்குவம் வேண்டும். மன கண்ணோட்டத்தை பக்குவப்படுத்திக் கொள்வதோடு ஏதாவது ஒரு எல்லையை வைத்துக் கொள்ளுங்கள். தன்னடக்கம் என்பது மிக அவசியம். பரிவுகள் நிறைந்த நாள். பிள்ளைகளுக்காகவும் உங்களுடைய செயலுக்காகவும் அதிக முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும். இல்லத்தரசிகள் வீட்டில் நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும். தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். மேலே சொன்னது போல மாலை 5 மணி முதல் 6 மணிக்குள்ளாக தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் பிரதோஷ காலம் ஸ்ரீ லட்சுமி நாராயணருடைய அனுகிரகமும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமியினுடைய அருளும் தேவதா அருள் உங்களுக்கு பரிபூரணமாகவே கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். உடன் பிறந்தவர்களிடம் கவனமாக இருங்கள். பகை எதையும் வைத்துக் கொள்ளாதீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சுக்களில் நிதானம் தேவை. ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 9ஆம் வீட்டில் ராகு பகவான் உங்களுடைய நட்சத்திராதிபதி சஞ்சார். சில வேலைகள் நிதானமாக தான் நடக்கும். சனி பகவான் மந்தகன், பொறுமைசாலி, நிதானத்தோடு இருக்கக்கூடியவர், மெல்ல மெல்ல நடக்கக்கூடியவர். ஆக உங்களுடைய செயல்கள் மெல்லமாகத்தான் நகரும். சூழ்நிலைகளை அறிந்து பொறுமையாக இருங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும். குரு பகவான் சூரிய பகவான் சந்திர பகவானோடு இணைந்து இருக்கிறார். தாய்க்காகவும் தந்தைக்காகவும் குடும்பத்திற்காக உங்களை நீங்களே அர்ப்பணித்து செல்வீர்கள். இந்த நாள் சகல நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் உங்களுக்கு உண்மையிலேயே அதிர்ஷ்டகரமான நாளாக அமையும். இருந்தாலும் சில விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். நன்மைகள் பிறக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. ஆக நல்லது மட்டுமே நடக்கும் என்கிற போக்கில் இல்லாமல் ஏற்ற இறக்கங்களாகவே அமையும். அதையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அசௌகரியங்கள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய பக்குவத்தோடு இருக்க வேண்டிய நாள் கடகராசி அன்பர்கள். இந்த நாள் உங்களுடைய கிரகம் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறது. உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவான் விரயத்திலும், விரையாதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு பகை பெற்று சஞ்சாரம் செய்கிறார். புதன் பகவான் உங்களுடைய ராசியில் சஞ்சாரம் செய்வது மட்டுமல்ல, வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறார். அவரோடு கேத்து பகவான், அஷ்டமத்தில் ராகு சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். புதிய அனுபவங்கள் ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு. பயனற்ற விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். சில நேரம் மன நிம்மதியற்ற நிலையில் இருப்பீர்கள். அதிபதி மறையும் பொழுது அதிலும் மனோகாரகன் என்பவர் தான் சந்திர பகவான். நீர்காரகன், தாய் மாத்திருக்காரகனாக அம்மா, மனது, நீர் சார்ந்த காரகத்துவத்தை பெறக்கூடியவர் சந்திர பகவானே. அவரை மறையும் பொழுது உங்களுக்கு சில நேரம் மனக்கவலைகள் ஏற்பட்டு தீரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். உடல்நலம், மனநலம் இரண்டிலும் கவனம் தேவை. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கால்வழி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு தீரலாம். வேலைக்கு செல்பவர்கள் மூத்த அதிகாரிகளிடத்தில் விட்டுக் கொடுத்துதான் போக வேண்டும். மற்றவர்கள் எதை பேசினாலும் பெரிதுபடுத்தாதீர்கள். அதனை தவிர்த்து உங்களுக்கான வேலை என்ன, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, எப்படி நற்பெயர்கள் வாங்கலாம் என்கிற எண்ணத்திலேயே உங்களுடைய செயல்கள் அமைதல் வேண்டும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். தெய்வ வழிபாடுதல் உங்களுக்கு அதிக நன்மையை தரும். செவ்வாய் பகவானோடு கேத்து பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. கேத்து பகவான் ஞானக்காரகன். செவ்வாய் பகவான் நல்லதொரு பலம் பொருந்திய கூடிய கிரகம். தைரியம், வீரியம், ஆண்மை சார்ந்த கிரகம். ஆக அவரே உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் 2வது வீட்டில் இருக்கிறார். கோவில்களுக்கு செல்லக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். திருப்பணிகளில் கலந்து கொள்வீர்கள். கோவிலுக்கு தேவையான உபகரணங்களையும் வாங்கி கொடுப்பீர்கள். மன அமைப்பு என்பது இந்த நாள் அமைதியாக இருக்கும்படியாக பார்த்து கொண்டால் நல்லது. தியானம், யோகாசனங்கள் செய்தால் ஓரளவிற்கு மனம் தப்பிக்கும். பழைய பிரச்சனைகளை பற்றி யோசிக்காதீர்கள். எல்லாம் நன்மைக்கு என்கிற எண்ணத்தோடு உங்களுடைய வேலைகள் இந்த நாள் நடந்தால் நல்லது. உத்தியோக பிராப்திகள் உங்களுக்கு கிடைக்கும்படியாக இறை பிரார்த்தனை செய்யுங்கள். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் மற்றவர்களோடு குறைவாக பேசுதல் நல்லது. அதிக பேச்சுக்கள் உங்களுக்கு எதிர்வினையை உண்டாக்கலாம். பேசிய உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்ளலாம் என்று எண்ணாதீர்கள். பேச்சினாலும் தடைப்படலாம். செய்யக்கூடிய இடங்களினுடைய நிலையை பொறுத்து நீங்கள் சௌகரியமாக இருக்கிறீர்களா அல்லது அசௌகரியம் ஏற்படுமா என்பதை நீங்களே சிந்திக்க வேண்டிய நாள். இல்லத்தரசிகளுக்கு வீட்டில் சுமூகமாக நிலை ஏற்பட அமைதியாக இருங்கள். உங்கள் துணைவரிடத்தில் பயனற்ற விஷயங்களை பேசாதீர்கள். எது தேவையோ
எது பேசினால் நல்லதோ அதை மட்டும் கருத்துக்களை வெளிப்படுத்துங்கள். பழைய விஷயங்கள், குடும்பத்தில் உறவுகளிடத்தில் இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகளை எடுத்து பேசாதீர்கள். அதே போல வெளியே செல்பவர்களும் கையில் பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. எண்ணப்போக்கு அமைதிப்படுத்துங்கள். அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை மனதை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். கடகராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரை. சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அநேக பலனை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்களுக்கு மிக மிக நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் உண்டாக்கும். தெய்வ அனுகிரகம் சித்திக்கும். ஏற்ற இறக்கங்கள் இல்லாத ஒரு நாளாக அமையும். வேலையில் ஈடுபாடு உண்டாக்கும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் மேம்படும். சமயோஜிதமாக சிந்தித்தால் நிச்சயம் வெற்றி உங்களுக்கு. கொள்கையோடு இருப்பீர்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிற கொள்கை பிடிப்பு கொண்டவர்கள் நீங்கள். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் உண்டாவதோடு ஈடுபாடு அதிகரிக்கும். வேலையில் நல்ல மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். நல்ல செய்திகள் கிடைக்கும். நல்ல மகிழ்ச்சி கூடிய தருணங்கள் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு சித்திக்கட்டும், பரிபூரணமாக கிடைக்கட்டும். ராசியில் செவ்வாய் பகவான், கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள் வியாழக்கிழமை என்பதால் குரு பகவானும் உங்களுக்கு லாபத்தில் தான் சஞ்சாரிக்கிறார். அதே போல குரு பகவானுடைய பார்வையானது 11ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியின் மீது விழுகிறது. லாப குருவாக இருக்கிறார். சிம்மராசி அன்பர்கள் குரு கடாட்சம் பெற இயலாதவர்களுக்கு இன்றைய நாள் ஒருவருக்காவது தானம் செய்தால் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதையில் இருப்பவர்கள் தானங்கள் செய்யுங்கள், தர்மங்கள் செய்யுங்கள். பிறருக்கு குடிக்க தண்ணீர் கொடுங்கள். மோர் தானம் செய்யலாம். வயதில் மூத்தவர்களுக்கு உணவு தானம் மட்டுமல்ல, வஸ்திர தானம், அவர்களுக்கு செருப்பு, குடை, கம்பளி, போர்வை, பாய் இதையெல்லாம் தானம் செய்யும் பொழுது உங்களுடைய உடல் உபாதைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் குறையும் நாள். சிம்மராசி அன்பர்களுக்கு கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினானாம் இலங்கை வேந்தன் என்பார்கள். அப்பேற்பட்ட கடன் தொல்லைகள் உங்களுக்கு குறைந்து வருவதை நீங்கள் உணரலாம். எதிர்பாராத சில உதவிகள் சாதகமாகும். கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். தைரியம் வலுக்கும். அம்பிகை வழிபாடு உங்களுக்கு எப்பொழுதுமே நல்லது. செவ்வாய் பகவானுக்குண்டான தேவதை ஸ்ரீ முருகப்பெருமான். எப்பொழுதாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அல்லது தினப்படியும் வீட்டில் மந்திரங்கள், ஸ்லோகங்கள் உச்சரிப்பது நல்லது. கோவிலுக்கும் சென்று தீபங்கள் ஏற்றி வரலாம். முருகப்பெருமானை வழிபடுங்கள். அனைத்து விதமான நன்மைகள் உங்களுக்கு சித்திக்கும். வேலும் மயிலும் துணை என வழிபடுங்கள். உருவாய், அருவாய், உளதாய், இலதாய், மறுவாய், மலராய், மணியாய், ஒளியாய், கருவாய், உயிராய், கதியாய், விதியாய், குருவாய், வருவாய், அருள்வாய், குகனே என்று வழிபடுங்கள். ஆத்மார்த்தமாக மனமுருகி பிரார்த்தனை செய்பவர்களுக்கு முருகப்பெருமானுடைய அருள் உடனுக்குடன் கிடைக்கும் என்பதை நீங்கள் உணர முடியும். எண்ணத்தில் தன்னம்பிக்கை பிறக்கும். புதிய லட்சியத்தை நோக்கி பயணிப்பீர்கள். எடுத்த காரியங்கள் கைகூடி வரும். தொட்ட காரியங்கள் துலங்கும். இளத்தரசிகளுக்கு மனதில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிறைந்த நாள். வீட்டில் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். குரு பகவான் என்பவர் தனகாரகன், புத்திரகாரகன். அவரே உங்களுக்கு லாபத்தில் இருப்பதால் பிள்ளைகள் வழியில் சுப விசேஷங்கள் நடக்கும். அனுகூலம் உண்டாக்கும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கக்கூடும். வீட்டில் நிம்மதி உண்டாகும். உங்கள் துணைவருடைய வழியில் நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். பெரிய பெரிய எண்ணங்கள் உங்களுக்கு பிரம்மாண்டமான விஷயங்களை செய்து சாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உத்தியோகத்தில் ஏற்றங்கள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய தலைவர்களுடனான ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நல்லதொரு வளர்ச்சியை கொடுக்கும். புதிய யுக்திகள் கையாளுவீர்கள். முன்னேற்றங்கள் பிறக்கும் நாள். உடல்நலம், மனநலம் இரண்டுமே நன்றாக அமையும். சாதுரியமாக சிந்திக்கவும் செய்வீர்கள். அதே போல செயல்படுத்தவும் இருக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பு போக்கு இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் வளர்ச்சி, பணவரவு, பொருளாதாரத்தில் ஏற்றம், குடும்ப சூழ்நிலை, உங்களுடைய கல்வி ஆதாரம் எல்லாமே திருப்தியை தரும். எதிர்பார்த்தபடி உங்கள் துணைவர் வழியில் லாபகரங்கள் உண்டாக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி வரும். மிகுந்த மகிழ்ச்சிகரமாக இந்த நாள் அதிர்ஷ்டகரத்தோடு இருக்கக்கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நன்மையை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை நிச்சயம் நீங்கள் எடுக்க முடியும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு
உதவிகள் சாதகமாகும். எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக நடக்கும். வீடு மனை இதை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சொந்தமாக வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் அமையும். லாபத்தை நோக்கி பயணிப்பீர்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சிகள் உண்டாக்கும். தெய்வ கடாட்சம் இருக்கும். குருவினுடைய அருளை பெறுவீர்கள். பிள்ளைகளினாலும் உங்களுக்கு துணைவரினாலும் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். தெய்வ அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுகிறீர்கள். லாபம் கிடைக்கும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவகிரகங்களின் நல்ல ஆசை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் எப்படி இருக்கும்? குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். வியாழக்கிழமை. குரு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அது மட்டுமல்ல, ராசியினுடைய விரயத்தில் செவ்வாய் பகவான், கேத்து பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராகு பகவான், ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சார். உங்களுடைய வேலைகள் பெரிய அளவில் இருக்கும். அதிக முயற்சிகள் செய்தால் மட்டுமே இன்னும் நல்ல நிலைக்கு வர வாய்ப்புகள் அதிகம். வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் இறைவன் மீது உங்களுடைய நம்பிக்கையை வைத்து செல்லுங்கள். இறைவன் மீது நம்பிக்கையாக இருந்து செய்தால் நிச்சயம் அடுத்த கட்ட நிலைக்கு உயர முடியும். தடைப்பட்ட சில வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். சாதுரியமாக இருப்பீர்கள். சமயோஜித புத்தி உண்டு. நேரத்திற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செயல்களை அழகுபடுத்துவீர்கள். எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமைகிறது. வீட்டில் உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப சூழல் திருப்தியை தரும். இந்த நாள் தொடக்கமே உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமுமாக உற்சாகத்தோடு இருப்பீர்கள். உங்களுடைய லாபாதிபதி சந்திர பகவான், சூரிய பகவான், குரு பகவான் என 10ஆம் வீட்டில் சஞ்சார். வேலை தொழில் ஸ்தானங்களில் அதிக ஈடுபாடு உண்டாக்கும். போட்டிகளை சமாளிப்பீர்கள். வென்றெடுப்பீர்கள். உங்களுக்கு எதிராக இருப்பவர்களை கண்ணாமூச்சி ஆட விடுவீர்கள். எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள் எடுக்கக்கூடும். உடல்நலம் மனநலம் இரண்டுமே நன்றாக இருக்கும். சந்திர பகவான் தான் ராசி, லக்னம் தான் உயிராக. உடலுக்குண்டான அதிபதியே சந்திர பகவான். மனோகாரகனும் சந்திர பகவானாக இருப்பதால் மிகுந்த ஏற்றத்தோடு நல்ல ஆரோக்கியத்தோடு பலம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். புதியதொரு வீடு மனை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். அதை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கும். வீட்டை வாங்குவதற்காக சில பணத்தை செலவும் செய்வீர்கள். விரயத்தில் செவ்வாய் பகவானோடு கேத்து பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. வீட்டை நல்ல விதமாக கட்ட வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கும். அதற்கு விநாயக பெருமானை, ஐஸ்வர்ய கணபதியை, விஜய கணபதியை வழிபாடு செய்வது நல்லது. எண்ணப்போக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்க முருகப்பெருமானையும் வணங்கினால் உங்களுடைய வேலைகள் நல்ல விதமாக நடப்பதோடு வீடு தொடர்பான செயல்பாடுகள் உங்களுக்கு கைகூடி வரும். உத்தியோக பிராப்தம் கிடைக்கும். புதிய முயற்சிகளில் முன்னேற்றங்கள் பிறக்கும். அரசாங்க உதவிகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சாதனை படைத்ததற்காக விருதுகள் கிடைக்கும். பாராட்டுகள் வந்து சேரும். வீட்டில் பெரியவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கொடுத்து நடக்க வேண்டும். வயதில் மூத்தவர்களுடைய ஆலோசனைகளை கேட்கலாம். மனம் விட்டு பேசலாம். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு வியாபாரத்திலும் சரி, தொழில் சார்ந்த விஷயங்களிலும் கிடைக்கும். பல நன்மைகள் ஏற்றங்கள் பிறக்கும் நாள். நன்மைகள் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். அனுசரித்து போகக்கூடிய போக்கு அதிகம் உண்டு. வருமானம் லாபங்கள் பெறும். தொழில் முன்னேற்றம் அடைவீர்கள். புதிய இயந்திரங்களை வாங்கி வைப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரை உங்களுக்கு அநேக கோடி லாபத்தை கொடுக்கும். சொத்துக்களை குவிப்பீர்கள். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: வெண்மை நிறம் சந்திர பகவானுக்கு உண்டான நிறம். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும். பிறருடைய ஆதரவுகள் கிடைக்கும். நல்ல வலிமை பெற்றவர்களாக வலம் வருவீர்கள். தெய்வ கடாட்சம் சித்திக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். ஆனந்தமாக இருப்பீர்கள். இந்த நாள் எண்ணத்தில் தெளிவும் உள்ளத்தில் உற்சாகமும் அமைதி உண்டாக்கும். தன்னம்பிக்கையோடு இருப்பீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். சித்ரா நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல்கள் உண்டாக்கும். புதிய விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். யோகம் நிறைந்த நாள். அனுகூலமான பலன்கள் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். நவகிரகங்களின் நல்லாசை உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். எதிராக இருப்பவர்கள் காணாமல் போகலாம். உங்களை வீண் வம்பு சண்டைகளுக்கு இழுத்தவர்கள் விலக்கி போகலாம்.
தவறிப்போன சில நல்ல விஷயங்கள் உங்களிடம் நாடி வரப்போகிறது. புதிய வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். எதிர்பார்த்த முயற்சிகள் அனுகூலமாக உண்டாக்கும். அந்த வேலையில் உங்களுக்கு புதிய யுக்திகளும் நல்ல ஞானமும் பிறக்கும். அறிவு சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். 10ஆம் இடம் தொழில் ஜீவன பாவகத்தில் புதன் பகவான் பகை பெற்று இருப்பதோடு லாபத்தில் செவ்வாய் பகவான் 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு லாபத்தில் கேத்து பகவானோடு இணைந்தே சஞ்சாரம் செய்கிறார். பூர்வ புண்ணியத்தில் ராகு பகவான் ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் அவ்வப்போது சில தடைகள் தாமதங்கள் உண்டாகும். தாயிடத்தில் சிறு சிறு வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கலாம். இந்த நாள் கூடுமான வரையில் பொறுமை நிதானத்தோடு உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து கவனித்துதான் செய்ய வேண்டும். எல்லாம் தனக்கு தெரியும் என்ற எண்ணப்போக்கில் இறங்காதீர்கள். அவ்வப்போது மன கஷ்டங்கள் ஏற்பட்டு தீரும். புதிய வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் அதை சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்வது நல்லது. முழுமையாக தெரிந்து கொண்டு அதன் பிறகு செய்தால் உங்களுக்கு நிச்சயம் நல்ல பேர் இந்த நாள் கிடைப்பது உறுதி. எந்த அளவிற்கு நீங்கள் ஈடுபாடோடு செய்கிறீர்களோ, ஆர்வத்தோடு இருக்கிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு திருப்திகரமான சூழ்நிலைகள் அமையும். உங்களுக்குள்ளேயே நீங்களே தட்டி கொடுத்துக் கொள்வீர்கள். மற்றவர்கள் பாராட்டுவார்களோ இல்லையோ, உங்களுக்குள் நீங்களே பாராட்டக்கூடிய அமைப்பு, நல்ல சுய குணம் உங்களிடம் வெளிப்படும். துலாம் ராசி அன்பர்கள், சமூகத்தில் நல்ல சூழ்நிலைகள் நிலவுவதற்கு பொறுமையும் நிதானமாக உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும். அவசர கதியில் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள். பொது விஷயங்கள், பொது ஜன தொடர்பில் இருப்பவர்கள் எச்சரிக்கையாக நடக்க வேண்டிய நாள். உத்தியோகத்தில் சில பொறுப்புகள் உண்டாக்கும். பிறருடைய வேலைகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். யார் எப்படிப்பட்டவர்கள், என்னென்ன குணம் கொண்டவர்கள், மூத்த அதிகாரிகள் எப்படி, உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற உத்தியோகஸ்தர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை முழுமையாக தெரிந்து அவர்களை புரிந்து கொண்டு செய்தால் ஓரளவிற்கு உங்களுடைய வேலைகள் நல்ல விதமாக நடக்க பல வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்கள், எதையும் நியாயத்தோடு கொண்டு செல்வதால் குடும்ப விஷயங்களிலும் நியாயத்தை பேசுவீர்கள். அது உங்களுக்கு சில நேரம் எதிராக கூட அமைந்துவிடும். ஆக சூழ்நிலைகளை கேட்டு அவர்களுடைய மனதை எந்த விதங்களிலும் புண்படாதபடி உங்களுடைய கருத்துக்களை மெல்லமாக வெளிப்படுத்துங்கள். நியாய தர்மத்திற்காக யாரையும் புண்படுத்தாதீர்கள். நீங்கள் நல்லவர்களாக இருப்பீர்கள், ஆனால் மற்றவர்கள் அப்படி இருப்பார்களா என்பதைத்தான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். தனக்கு மட்டும் நான் நல்லவனாக இருக்கிறேன், மற்றவர்கள் எப்படி என்பது தெரியாது என்றால் அது இந்த சமூகத்திற்கு உதவாது. ஆகவே துலாம் ராசி அன்பர்கள் தராசு போல எப்பொழுதும் நியாயத்தை மட்டுமே பேசக்கூடியவர்களாக இருப்பீர்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களோடு விட்டு கொடுத்து போவது, அனுசரித்து செல்வது, வியாபார போக்குகளை புரிந்து நடப்பது நல்லது. ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். எதையும் எதிர்பார்க்காதீர்கள், எதற்கும் ஆசைப்படாதீர்கள். ஆசையே துன்பத்திற்கு காரணம். சிறிய அளவில் ஆசைப்பட்டு அது பேராசையாக மாறிவிடலாம். அது உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துவிடும். எதிலுமே கவனம் செலுத்தாதீர்கள். நடப்பவை நல்லதாக நடக்கும் என்கிற எண்ணத்தோடு இருங்கள். பங்குதாரர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். ஷேர் ட்ரேடிங், மார்க்கெட்டிங் சார்ந்த துறைகள், இதிலெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களிடத்தில் ஸ்கேம் சார்ந்த விஷயங்களில் பணத்தை முதலீடு செய்வதற்கு ஏற்றதல்ல. எப்பொழுதும் அதில் ஈடுபடாதீர்கள். எப்பொழுதுமே கவனமாக இருங்கள். கவனக்குறைவு சில நேரம் உங்களையே சாய்த்து விடலாம். துலாம் ராசி அன்பர்கள், ராசிக்கான சுப கிரக ஓரைகள். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள் செய்வது விசேஷம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும், நினைத்தது நடக்கும், பல நன்மைகள் பிறக்கும் நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள் நீங்கும். உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். சில பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழல் ஏற்படும். உங்களுடைய நட்சத்திர அதிபதி ராகு பகவானோடு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் பூர்வ புண்ணிய பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பிள்ளைகளிடத்தில் அனுசரித்தே செல்லுங்கள். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் கூடும். பிறருடைய வேலைகளை கவனிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஆக்கமூக்கம் நிறைந்த நாளாக்கம். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில வேலைகள் நடக்க வாய்ப்புகளும் உண்டு. நன்மைகள் பெறக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நன்மைகள் சித்திக்கட்டும். பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சக ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். பொறுமையும் நிதானத்தோடு கவனமாக செய்ய வேண்டிய நாள். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். அஷ்டமஸ்தானத்தில் 3 கிரகங்களினுடைய சேர்க்கை அமைகிறது. அதாவது சூரிய பகவான் குரு பகவானோடு உங்களுடைய 9ஆம் பாவாதிபதி சந்திர பகவான் அஷ்டமத்தில் இருந்தால் சந்திராஷ்டமம். பொதுவாக சந்திராஷ்டமம் என்றால் அவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்காது. காரணம், என்ன ஓட்டத்திற்கு அதிபதி, மனதிற்கு அதிபதி சந்திர பகவான் மறைவு இருக்கிறார்.
3, 6, 8, 12 இடம் என்பது ஜோதிடத்தில் மறைவு ஸ்தான். ஆக அதில் 3 கிரகங்களும் அமைகிறது. அதாவது 2ஆம் வீட்டு அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, அவரே குரு பகவான் உங்களுக்கு மறைவில். அதே போல 10ஆம் வீட்டு அதிபதி தொழில் ஜீவன ஸ்தானாதிபதி சூரிய பகவான் மறைவில். அது மட்டுமல்ல 9ஆம் வீடு பாக்யாதிபதியான சந்திர பகவானும் மறைவில். இப்படி 3 கிரகங்களினுடைய சேர்க்கையும் உங்களுக்கு மறைவில் இருப்பதால் புது விஷயங்களை எடுக்காமல் பழைய வேலைகளை பொதுவாக தொடர்ந்து செய்து வந்தால் நல்லது. ஒப்பந்தம் செய்வது, கையெழுத்து போடுவது, பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதற்கு ஏற்ற நாள் அல்ல. புதிய முயற்சிகளில் கவனமாக இருங்கள். யாரை பற்றியும் எந்த விதத்திலும் மனதில் வைத்து சிந்திக்காதீர்கள். பயனற்ற விவாத பேச்சுக்கள் நல்லது அல்ல. விருச்சிக ராசி என்பர்கள் மனபாரங்கள், மனக்கவலைகள் குறைய உடற்பயிற்சி செய்யுங்கள். யார் ஒருவர் உடற்பயிற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு கிரகங்களினுடைய தாக்குதல்கள் பெருமளவு இருக்காது. உடலில் உயர்வை வழிவர ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். இது ஜோதிட உண்மை. இவை ஜோதிடத்தில் கண்ட உண்மை, அனுபவத்தில் கண்ட உண்மை. வீட்டில் இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்துதான் இருக்க வேண்டும். எதையும் எதிர்பார்க்காதீர்கள். யாரிடத்திலும் வீண் வம்பு வழக்குகள் செய்யாதீர்கள். சொத்துக்களில் இருக்கக்கூடிய விஷயங்களை அனுசரித்து போக வேண்டும். நீதிமன்ற வழக்குகளினால் சில தடங்கல்கள் வரலாம். எதிர்பார்த்த தீர்ப்புகள் சாதகமற்ற நிலையில் இருக்கும். வியாபாரத்தில் பொறுமை வேண்டும். பிறருடைய கருத்துக்களுக்கு நீங்கள் எந்த விதங்களிலும் விமர்சனம் செய்யாதீர்கள். உங்களுடைய வேலைகளில் மட்டும், எண்ணத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். அதையே சிந்திக்க வேண்டும். வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுடைய வேலை நேரங்களில் பிற விஷயங்களை எண்ணாமல் இருப்பது நல்லது. கூடுமான வரையில் வேலையில் முழு கவனம் என்பது வேண்டும். எண்ணங்கள் அங்கும் இங்குமாக சிதறடிக்க செய்யாதீர்கள். மனம் ஒருமித்த நிலையில் இருக்கும் பொழுது உங்களுடைய வேலைக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு, மரியாதைக்கு தனித்துவமாக இருக்கும். உடல்நலம், மனநலம் இரண்டிலும் எச்சரிக்கையாக இருங்கள். நல்ல உணவுகளை சாப்பிடுவது, வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். எண்ணெய் பதார்த்தங்கள், தேவையற்ற உணவுகள், உடலுக்கு ஒவ்வாத விஷயங்களை எடுத்துக் கொள்ளாதீர்கள். இந்த நாள் விருச்சிக ராசி அன்பர்கள் பொறுமையாக இருப்பதோடு மட்டுமல்ல, இறை வழிபாடு செய்தால் சில நன்மைகள் பெற வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த நன்மையை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை எப்பொழுதுமே நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகளில் மிக கவனம் தேவை. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று முடிவு எடுக்காதீர்கள். கிடைப்பதை வைத்து திருப்திகரமாக செல்லுங்கள். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருப்பது நல்லது. மற்ற விஷயங்களில் கவனக்குறைவாக இருக்காதீர்கள். எதிலுமே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எதிலும் முன்னெச்சரிக்கையோடு நடப்பது விசேஷம். கேட்ட நட்சத்திரக்காரர்கள் கவனக்குறைவு ஏற்படும். மாணவர்களுக்கு படிப்பில் சிந்தனைகள் உங்களுக்கு வேறு விதமாக பயணிக்கும். இளத்தரசிகள் பொறுமையாக வீட்டில் இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்படாதீர்கள். கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். எண்ணப்போக்கு உங்களுக்கு அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். இறை வழிபாடு செய்வதாலும் அம்பிகை வழிபாடு, சிவ வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை தரும். மகா பிரிவா குருமார்களை வழிபட்டாலும் குரு கடாட்சம் சித்திக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. மேன்மையான நாளாகத்தான் இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். வியாபாரத்தில் புரிதல் ஏற்படும். நுணுக்கங்களை தெரிந்து கொள்வீர்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கான சில வாய்ப்புகள் கிட்டும். பழகிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வரலாம். பொருள் விற்பனை அமோகமாக இருக்கும். குழந்தைகளுடைய தேவைகளை உணர்ந்து செய்வீர்கள். உங்கள் மீதான மதிப்பு, மரியாதை, நல்ல கருத்துக்கள் உதயமாகும். எல்லா விதமான நல்ல விஷயங்களை மட்டுமே இன்றைய தினம் புரிவீர்கள். ஏற்ற இறக்கங்கள் இருக்காது. புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நல்ல குணம் படைத்தவர்களாக உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். ஒவ்வொரு விஷயத்தினுடைய நிலையை அடி ஆழம் வரை சென்று புரிந்து கொண்டு செயல்படுத்துவீர்கள். சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும். பிள்ளைகளுடைய திருமணத்திற்குண்டான விஷயங்களை பற்றி பேசுவீர்கள். புதியவர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு சமூகத்தில் நல்ல நிலையை கொடுக்கும். கணவன் மனைவி கிடைக்கிய புரிதலும் உங்கள் துணைவருக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள்.
வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். விடுமுறை நாட்கள் என்பதால் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு வெளி இடங்களுக்கு செல்வதால் மனதில் ஏதோ ஒரு விதமான நிம்மதி பிறக்கும். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உங்களை நாடி வரும். இறை வழிபாடுகள் மூலமாக உங்களுடைய பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் வந்து சேரும். ஆனால் முதலீடு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு சீரான போக்கு இருக்கும். வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவதற்கான சில முயற்சிகள் நடக்கும். கவனம், பொறுமையாக இருங்கள். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்புடைய விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பாச நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ கேது பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபடுங்கள். அறிமுகம் ஏற்படும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். முன்னேற்றங்கள் நிறைந்த நாள். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பிறந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. புதியதொரு வேலையில் ஈடுபாடு இருக்கும். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உடல் நலத்தோடு ஆரோக்கியமாக இருப்பீர்கள். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வழிபடுங்கள். வளர்ச்சியை நோக்கி இருக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். எண்ணத்தில் புதிய இலக்குகள், லட்சியங்கள் பிறக்கும். தன்னம்பிக்கையாக வெற்றி நடை போடுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு நிலை எப்படி இருக்கும் என்பதை பார்க்கும் பொழுது சில வேளைகள் எதிர்பார்க்கக்கூடிய செயல்கள் திருப்தியை தரும். ஒரு சில காரியங்கள் நடக்காமல் இருந்திருக்கும். அவை நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சில பல பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதை நீங்கள் அறியலாம். பொருளாதார நிலைகளில் மற்றவர்கள் மதிக்கும்படியாகத்தான் உங்களுடைய செயல்கள் இருக்கும். மகர ராசி அன்பர்களே, வெளியிடங்களுக்கு செல்வதால் மனதில் நிம்மதியும் சந்தோஷம், குதூகலம் அதிகரிக்கும். வீட்டில் குழந்தைகளுடைய செயல்கள் திருப்தியை தரும். தம்பதியர்களுக்கிடையே என்ன ஓட்டம் சீராக அமையும். ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுத்து அனுசரித்து செல்வீர்கள். வெளியிடங்களில் வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்பவர்களுக்கு மாற்றங்கள் வரலாம். வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ படிப்பு ரீதியாக வெளியூர் செல்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். இருந்தாலும் ஒரு சில இனம் புரியாத குழப்பங்களுக்கும் உள்ளாவீர்கள். மகர ராசி அன்பர்களே, எண்ணத்தில் தெளிவு வேண்டும். உள்ளத்தில் மகிழ்ச்சி வேண்டும். குடும்ப நபர்களோடு மனம் விட்டு பேசுங்கள். உங்கள் துணைவருக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் குறைந்து வருவதை நீங்கள் அறியலாம். மனநலம், உடல் நலம் இரண்டுமே சீராக அமையும். நண்பர்கள் முகாந்திரமாக சில பொருட்களை வாங்குவீர்கள் அல்லது நண்பர்கள் உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். சின்ன சின்ன பொருட்கள் ஒவ்வொன்றுமே ஒருவருக்கொருவர் பரிமாற்றத்தோடு இருக்கும். உறவுகள் இடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தாமதமாகலாம். மாணவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். கல்வி சார்ந்த புதுமையான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். எதிர்பார்த்திருந்த சில வேலைகள் சாதகமாக நடக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரம்
2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானை வணங்குங்கள். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று வழிபாடு செய்வது விசேஷம். சாதகமான நாளாக்கும், வருமானம் கிடைக்கும், பொருளாதார ஏற்றம் பிறக்கும், மகிழ்ச்சிகரமாக இந்த நாளை நகர்த்துவீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். சுபிக்ஷம் உண்டாக்கும், சுபம் அதிகரிக்கும், சௌபாகியமாக உங்களுடைய செயல்கள் அமையும், தொட்ட காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும். அவட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. வேலிருக்க வினையுமில்லை, மயிலிருக்க பயமும் இல்லை, தடைகள் உடையும் நாள். வியாபாரத்தில் நல்ல நேர்த்தியான போக்கு காணப்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். சுய நலன்கள் இல்லாமல் இந்த நாள் உங்களுக்கு பொது நலனாகவே அமையும். ராசிக்கான அமைப்பு படி இந்த நாள் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் சிறப்பாக அமைகிறது. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் எல்லா தடைகளும் விலக்கி சுபமான நாளாகவும் சாதகம் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. இந்த நாள் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கும் பொழுது, மன அமைப்பு உங்களுக்கு சில மாற்றத்தை கொடுக்கும். செல்வம், செல்வாக்கு உயரும், கௌரவமான பதவிகளை வகிப்பீர்கள். கடந்த காலங்களில் நீங்கள் செய்த சிறு சிறு பிழைகளை திருத்துவீர்கள். இனி தவறையும் எந்த விதமான தவறுகள் செய்யக்கூடாது என்கிற குணங்கள் வந்துவிடும். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாக்கும். வருமானத்திற்காக அதிக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். புதிய வாய்ப்புகள், நலத்திட்டங்கள் அமையும். திட்டமிட்டு சில காரியங்களை கவனிப்பீர்கள். வெளியூர் செல்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் அமையும். பணத்தை உயர்த்தக்கூடிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். சேமிப்பை உயர்த்துவீர்கள். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இதுநாள் வரையில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். கைக்கு பணம் வரும். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றத்தை பெறுவீர்கள். கவலைகள் மறையும் நாள். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். சந்திராஷ்டமத்தினுடைய தாக்குதல்களில் இருந்து சிறுக சிறுக வெளியே வருவீர்கள். பொது காரியங்களில் ஈடுபட்டு நன்மைகளை பெருக்குவீர்கள். மனதில் எண்ணத்தில் தேஜஸ் அதிகரிக்கும். தன்னம்பிக்கை உண்டாகும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சாதுரியமான நாள். உடல்நலம், மனநலம் இரண்டுமே நன்றாக அமையும். செல்வம், செல்வாக்கு அதிகரிக்கும். முக்கியஸ்தர்களோடு, முக்கிய நபர்களோடு பேச்சுவார்த்தைகள் நிகழும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுங்கள். வருமானம் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். வியாபாரம் நல்ல விதமாக நடக்கும். புதிய முயற்சிகள் கைகூடி வரும். நன்றாக சிந்திப்பீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. காஞ்சி காமாட்சி அம்பிகை வழிபடலாம். ஸ்ரீ துர்க்கையம்மன் வழிபாடு நல்லது. சதயம் நட்சத்திரக்காரர்கள் வெற்றியை நோக்கி பயணிப்பீர்கள். வேலுண்டு வினைகிலை, மயிலுண்டு பயமில்லை. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று உச்சரித்தால் இழந்த சொத்துக்கள் மீண்டும் கைக்கு வரும். புதிய பொருட்களை வாங்குவீர்கள். மனம் நிறைந்த நாளாகும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விருத்தியான நாள். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். புகழ் சேரும். கோவில்களில் சில திருப்பணிகளை மேற்கொள்வீர்கள். தெய்வ கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ராசியினுடைய நிலை எப்படி இருக்க போகிறது என்பதை கோச்சாரத்தினுடைய நிலைகளை வைத்து தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் வேலைகளில் மிக மிக கவனம் தேவை. மற்றவர்களுடைய விஷயங்களில் வீணாக தலையிடாதீர்கள். பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமான விஷயங்களில் மட்டும் நாட்டங்கள் உண்டு. எதிர்பாராத சில நல் வாய்ப்புகள் வேலை தொடர்பாக கிடைக்கும். வெளியூர்களுக்கு செல்பவர்களுக்கு அலைச்சல்கள், திருப்திகரமற்ற தன்மைகள் இருக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற பய உணர்வு மனதில் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய வேலை விஷயங்களுக்காக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உடன் இருப்பவர்களால் ஆதாயம் ஏற்படும். அரசு வேலைகளில் கவனித்து செய்தல் வேண்டும். எதிர்பார்ப்புகள் வேண்டாம். ஆசையே துன்பத்திற்கு காரணமாக. மீனராசி அன்பர்கள், உங்களால் யதாசக்திக்கு எது முடியுமோ அதை சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய கவனத்தை முழுமையாக செலுத்துங்கள். உடல் நலத்தில் கவனம் தேவை. என்ன ஓட்டத்தில் கட்டுப்பாடு வேண்டும். அலட்சியம் இருந்தால் எல்லா வேலைகளையும் உங்களுக்கு இழுபறியாகவே இருக்கும். ஆக செய்யக்கூடிய செயல்களில் திருப்தி இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். அரசு வேலைகளில் நிதானம் தேவை. பொறுமையும் சீரான போக்குதான் உங்களுக்கு நல்லதை காட்டும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. கவனமாக இருங்கள். முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். தேவையற்ற விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளாதீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அனுபவங்கள் உண்டாக்கும். புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். நாட்டங்கள் இருக்கும். இழுபறியான வேலைகளாகவே நடக்கும். வர்த்தகத்தில் மிக மிக கவனம் தேவை. ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ஸ்ரீ புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணரை வழிபடுவது விசேஷம். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நிதானத்தோடு பொறுமையாக ஒவ்வொரு வேலைகளையும் கவனிக்க வேண்டும். அவசரப்படுதல் கூடாது. மிக தெளிவாக சில முடிவுகள் எடுக்க வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் வெளிப்படையாக பேசி அவர்களிடத்தில் சில விஷயங்களை கேட்டுக்கொள்ளலாம். இந்த நாள் எல்லா நன்மைகள் பிறக்கும் நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காஷ்மாயின் பர்வ. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி.